Hi everyone, welcome to Kuku channel. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியஸ் சயின்டிஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம். சர் ஐசக் நியூட்டன் அவர் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? எ கிரேட் சயின்டிஸ்ட், மிகச்சிறந்த விஞ்ஞானி. அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்கார். த இன்ஜினியஸ் சயின்டிஸ்ட், இன்ஜினியஸ் அப்படின்னா தனித்துவமான அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கிளவராக, ரொம்ப சாமர்த்தியமாக, புத்திசாலியோடு இருக்கிறவங்க, நல்ல திறமைசாலி, ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறவங்க, அவங்கள தான் இன்ஜினியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்துவமான ஒரு சயின்டிஸ்ட் அவரை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இது இந்த லெசன் ஒரு பயோகிராஃபின்னா லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெசன் சர் ஐசக் நியூட்டனோட லைஃப் ஹிஸ்ட்ரி, வாழ்க்கை வரலாறு தான். அதை சொல்கிறது யார் அப்படின்னா நத்தானியல் ஹாத்தன் அப்படிங்கிறவர் தான் சர் ஐசக் நியூட்டனை பற்றி, அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி இந்த லெசனில் சொல்லியிருக்கார். செக்ஷன் 1 ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆன் கிறிஸ்மஸ் டே இன் த இயர் 1642 ஐசக் நியூட்டன் வாஸ் பார்ன் அட் த ஸ்மால் வில்லேஜ் ஆஃப் வுல்ஸ்தாப் இன் இங்கிலாந்து. ஐசக் எங்கே பிறந்தார்? இங்கிலாண்டில் வுல்ஸ்தாப் அப்படின்னு ஒரு குட்டி கிராமம், ஸ்மால் வில்லேஜ், அங்கே பிறந்தார். எப்போனா 1642 அந்த வருஷத்தில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்திருக்கார். கிறிஸ்மஸ் எப்போ? டிசம்பர் 25 1642 வுல்ஸ்தாப் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இங்கிலாண்டில் இருக்குது, அங்கே தான் அவர் பிறந்திருக்கார். லிட்டில் டிட் ஹிஸ் மதர் திங்க் வென் ஷீ பிஹெல்ட் ஹர் நியூபார்ன் பேப் that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. அவர் நியூபார்ன் பேப்னா பேபின்னு அர்த்தம். அவர் புதுசாக பிறந்த அந்த குழந்தைய அவங்க அம்மா கையில் வச்சுருக்கும்போது அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. லிட்டில் டிட் ஹிஸ் மதர் திங், கொஞ்சம் கூட அவங்க நினச்சி பார்க்கல இந்த குழந்தை தான் ஃப்யூச்சரில் நிறையா கண்டுபிடிக்க போகுது, நிறையா மிஸ்ட்ரியெல்லாம் தீர்த்து வைக்க போகுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த உலகம் தோன்றுனதுலேருந்து தீர்க்கப்படாத புதிராக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இவர் விட சொல்ல போகிறார். இவர் ஒரு சயின்டிஸ்டாக வரப்போகிறார், அவ்வளோ பெரிய ஆளாக வரப்போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவங்களுக்கு அப்போ தெரியாது. அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. யாராக இருந்தாலும் தெரியாது இல்லையா? குழந்தையாக இருக்கும்போது ஃப்யூச்சரில் அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி ஐசக்கோட அம்மாவுக்கும் அதை பற்றி தெரியல, அவங்க அதை பற்றி நினச்சே பார்க்கல. ஐசக்ஸ் ஃபாதர் பீயிங் டெட், மிஸ்ஸஸ் நியூட்டன் வாஸ் மேரிட் எகெயின் டு எ கிளர்ஜி மேன் அண்ட் வென்ட் டு ரிசைட் அட் நார்த் வித்காம். ஐசக்கோட அப்பா இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் மிஸ்ஸஸ் நியூட்டன், ஐசக்கோட அம்மா, ஒரு கிளர்ஜி மேனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கிளர்ஜி மேன் அப்படின்னா மதகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை மேரேஜ் பண்ணிவிட்டு நார்த் வித்காம் அங்கே போயிட்டாங்க. ரிசைட்னா அங்கே வசிக்கிறதுக்கு போயிட்டாங்க, நார்த் வித்காமுக்கு போயிட்டாங்க. ஹர் சன் வாஸ் லெஃப்ட் டு த கேர் ஆஃப் ஹிஸ் குட் ஓல்டு கிராண்ட் மதர் ஹூ வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம் அண்ட் சென்ட் ஹிம் டு ஸ்கூல். ஹர் சன்ங்கிறது இங்கே யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? ஐசக் நியூட்டனை. அவர் யாரோட கேரில் இருந்தார்னா ஓல்டு கிராண்ட் மதர், வயசான பாட்டி ஐசக்கை நல்லா கேர் பண்ணிட்டாங்க, ரொம்ப அன்பாக கவனிச்சிட்டாங்க. ஷி வாஸ் வெரி கைண்ட் உமன், ரொம்ப அன்பானவங்க. ஐசக்கை நல்லா பார்த்துட்டாங்க. சென்ட் ஹிம் டு ஸ்கூல், அவரை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புனாங்க. இன் ஹிஸ் ஏர்லி இயர்ஸ் ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் இன்ஜினியூட்டி இன் ஆல் மெக்கானிக்கல் ஆக்குபேஷன்ஸ். இன் ஹிஸ் ஏர்லி இயர்ஸ், தொடக்க காலத்தில், ஆரம்ப காலத்திலேயே ஐசக் எதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தார், ரிமார்க்கபிளாக இருந்தார், அடையாளம் மற்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஐசக் அப்படின்னோடனே எதில் ரிமார்க்கபிளாக இருந்தார் அப்படின்னா ஃபார் ஹிஸ் இன்ஜினியூட்டி இன் ஆல் மெக்கானிக்கல் ஆக்குபேஷன்ஸ். இன்ஜினியூட்டி அப்படின்னா புத்தி கூர்மை அப்படின்னு அர்த்தம். எதில் அவர் ரொம்ப புத்தி கூர்மையோடு இருந்தார்னா மெக்கானிக்கல் ஆக்குபேஷன்ஸில், அதாவது இயந்திரம் சம்மந்தப்பட்டதில், மெஷின் சம்மந்தப்பட்டது, இயந்திரம் சம்மந்தப்பட்டது, டூல்ஸ் சம்மந்தப்பட்டதுலலாம் அவர் ரொம்ப புத்தி கூர்மையோடு இருந்தார். He had a set of little tools and saws of various sizes manufactured by himself. Set of little tools, toolsனால் கருவிகள் அப்படின்னு அர்த்தம். அவர் சின்ன சின்ன கருவிகள் எல்லாம் நிறைய வச்சுருப்பார். செட் ஆஃப் டூல்ஸ் வச்சுருப்பார். ஸ்க்ரூ டிரைவர், சா, சிசில், இந்த மாதிரியெல்லாம் நிறைய கருவிகள் வச்சுருப்பார், டூல்ஸ் வச்சுருப்பார். சாஸ் ஆஃப் வேரியஸ் சைஸஸ், சாஸ் அப்படின்னா ரம்பம், சாங்கிறது ரம்பம் நிறைய சைஸில், ரம்பம் சின்னது பெருசுமாக நிறைய சைஸில் வச்சுருப்பார்.
மேனுஃபேக்சர்டு பை ஹிம்செல்ஃப். மேனுஃபேக்சர்ட்னா தயாரித்ததுன்னு அர்த்தம். அதையெல்லாம் அவரே மேனுஃபேக்சர் பண்ணினார், அவரே தயாரித்தது அந்த டூல்ஸ் எல்லாம், அந்த சாஸெல்லாம், ரம்பமெல்லாம். With the aid of these, Isaac continued to make many curious articles at which he worked with so much skill that he seemed to have been born with a saw or chisel in his hand. சானா ரம்பம், சிசில் அப்படின்னா உளி. ஸோ அவர்கிட்ட செட் ஆஃப் டூல்ஸ் நிறையா வச்சுருப்பாருன்னு பார்த்தோம். அந்த டூல்ஸ் வச்சு என்ன பண்ணுவார்னா, ஐசக் இன்வென்டட் மெனி க்யூரியஸ் ஆர்டிகல்ஸ். நிறையா கான்ட்ரிபியூட்னா இன்வென்ட் பண்ணுறார். நிறைய புதுசாக க்யூரியஸான ஆர்டிகல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக, க்யூரியஸ் ஆர்டிகல்ஸுங்கிறது சின்ன சின்னதாக கருவிகள், டூல்ஸ் எல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ மச் ஸ்கில், ரொம்ப நிறையா திறமையோட அவர் நல்லா அதில் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தார், திறமையாக இருந்தார். அது பார்க்கும்போது அவர் அதையெல்லாம், அந்த க்யூரியஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் அவர் மேக் பண்ணும்போது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஐசக் எப்படி தெரிஞ்சாருன்னா, பிறக்கும்போதே கையில் சாவோடையும் சிசிலோடையும், அதாவது ரம்பமும் உளியும் கையில் வச்சுட்டே பிறந்தாரோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் அந்த டூல்ஸில் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். The neighbors looked with vast admiration at the things which Isaac manufactured. ஐசக் மேனுஃபேக்சர் பண்ணின திங்ஸ் எல்லாம், பொருட்களையெல்லாம் நெய்பர்ஸ், பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. ஒரு வாஸ்ட் அட்மிரேஷனோட, அதாவது ஒரு பெரிய பாராட்டோட அந்த திங்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க. அது அவங்களையெல்லாம் ஐசக் அட்மையர் பண்ணிடுறார். அண்ட் ஹிஸ் ஓல்டு கிராண்ட் மதர், ஐ சப்போஸ், வாஸ் நெவர் வியரி ஆஃப் டாக்கிங் அபவுட் ஹிம். ஐ சப்போஸ், நான் நினைக்கிறேன், அவரோட வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா, ஷி வாஸ் நெவர் வியரி. அவங்க வியரி மீன்ஸ் டயர்டு. அவங்க களைப்பே ஆயிருக்க மாட்டாங்க, களைச்சே போகலை. எதுக்காக? வியரி ஆஃப் டாக்கிங் அபவுட் ஹிம், அவரை பற்றி, ஐசக் பற்றி அவரோட புகழை களைப்பில்லாமல் பேசிகிட்டே இருக்காங்க, வாயோயாமல் அவரோட புகழ் பாடிட்டே இருக்காங்க. ஹி வில் மேக் அ கேபிட்டல் ஒர்க் மேன் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ், ஷி வுட் ப்ராபப்ளி சே. நோ ஃபியர் பட் வாட் ஐசக் வில் டூ வெல் இன் த வேர்ல்ட் அண்ட் பி அ ரிச் மேன் பிஃபோர் ஹீ டைஸ். அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் அவன் பெரிய கேபிட்டல் ஒர்க்மேனாக வருவான். ஒர்க்மேனுங்கிறவங்க நல்லா ஒர்க் பண்ணுறவங்க வேலையில். ஸோ கேபிட்டல் ஒர்க்மேன் மீன்ஸ் மிகச்சிறந்த ஒரு ஒர்க்மேனாக அவன் வருவான் ஒரு நாள். அது மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் அவன் சாகிறதுக்குள்ளே, பிஃபோர் ஹீ டைஸ், அவன் என்ன ஆவான்னா ரிச் மேன் ஆகிடுவான், நல்லா பெரிய பணக்காரன் ஆயிடுவான். இந்த வேர்ல்டில் ஒரு நல்ல நிலைமைக்கு அவன் வருவான் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அவனை பற்றியெல்லாம் பயம் கிடையாது, எந்த பயம் இல்லை, அவனோட ஃப்யூச்சர் நினச்சி எனக்கு பயம் இல்லை, அவன் நல்லாவே வருவான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. சம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நோ டவுட் அட்வைஸ்டு ஐசக்ஸ் கிராண்ட்மதர் டு அப்ரண்டைஸ் ஹிம் டு எ கிளாக் மேக்கர். அப்ரண்டைஸ்னால் ட்ரெயினர் மாதிரி, அதாவது ட்ரைனிங் மாதிரி, ட்ரைனிங் பீரியட்னு சொல்லலாம். அவரோட ஃப்ரெண்ட்ஸு சில பேர் ஐசக்கோட பாட்டிக்கிட்ட, கிராண்ட்மா கிட்ட சொல்கிறாங்க, அவரை கொண்டு போய் அப்ரண்டிஸாக ஒரு அந்த ஊரில் இருந்த ஒரு கிளாக் மேக்கர்கிட்ட சேர்த்து விட சொல்கிறாங்க. கிளாக் மேக்கருங்கிறவங்க கடிகாரம் தயாரிக்கிறவங்க. கடிகாரம் தயாரிக்கிறவங்க கிட்ட இவர் போய் ட்ரைனிங் எடுக்கிறது, அதுதான் அப்ரண்டைஸ் அப்படிங்கிறது. அப்ரண்டைஸ் அப்படின்னா சம்பளம் இல்லாமல் அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறது. இவர்கிட்ட ஆல்ரெடி ஸ்கில் இருக்குது இல்லையா, ஐசக் நல்ல ஸ்கில்லாக தான் இருக்கார், ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கிளாக் மேக்கர்கிட்ட சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் கிளாக் அப்படிங்கிறது, கடிகாரங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு. பட் ஐசக் இருந்த அந்த பீரியடில் கிளாக் அப்படிங்கிறது பெரிய விஷயம், கிளாக் மேக்கிங் அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயம். அதிலலாம் செட் பண்ணுறது, டயல், அந்த டைம் செட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ஒர்க்கெல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அந்த ஒர்க்கில் கொண்டு போய் அவர் அப்ரண்டிஸாக சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் பிசைட்ஸ் ஹிஸ் மெக்கானிக்கல் ஸ்கில், த பாய் சீம்ட் டு ஹாவ் அ டேஸ்ட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் விச் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஹிம் இன் தட் ப்ரொஃபஷன். அவர்கிட்ட இந்த மெக்கானிக்கல் ஸ்கில்லை தாண்டி ஐசக்கிட்ட மேத்தமேட்டிக்ஸ்லேயும் ஆர்வம் இருந்துச்சு, கணக்குலேயும் அவருக்கு ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஆர்வம் அவருடைய ப்ரொஃபஷனில் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாரும் கிளாக் மேக்கர்கிட்ட சேர்த்து விட சொன்னாங்க. அண்ட் தென் இன் டியூ டைம் ஐசக் வுட் செட் அப் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் வுட் மேனுஃபேக்சர் கியூரியஸ் கிளாக்ஸ் லைக் தோஸ் that contain sets of dancing figures which issue from the dial plate when the hour is struck, or like those where a ship sails across the face of the clock and is seen tossing up and down on the waves
as often as the pendulum vibrates. அந்த காலகட்டத்தில் ஐசக் நிறைய க்யூரியஸான கிளாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சார். எது மாதிரி கிளாக்ஸ் அப்படின்னா, அதாவது மணி அடிக்கும்போது அந்த டான்ஸிங் ஃபிகர்ஸ் வந்து ஆடிட்டு வர மாதிரி டயல் பிளேட்டில் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மணி அடிக்கும்போதும் டயல் பிளேட்டில் டான்ஸிங் ஃபிகர்ஸ் ஆடுற மாதிரி செட் பண்ணார். அது மட்டும் இல்லை, ஷிப் செயில் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த கிளாக்கில் அங்கேயும் இங்கேயுமா ஷிப் வந்து ஒரு கப்பல் செயில் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தார். அந்த ஷிப் வேவ்ஸில் அலைகளில் மேலும் கீழுமா ஆடுற மாதிரியெல்லாம் கூட செட் பண்ணியிருந்தார். அந்த பெண்டுலம் வைப்ரேட் ஆகும்போது, பெண்டுலம் அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா, கடிகாரத்தில் கீழே ஒரு பெல் மாதிரி தொங்கிட்டு இருக்கும், குச்சி மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கும், அப்படியே லெஃப்ட் ரைட்லாம் ஆடிட்டே இருக்கும். ஸோ அது அந்த காலத்தில் முதல்ல இருந்த கடிகாரத்தில் கிளாக்லலாம் அது இருக்கும், பெண்டுலம் இருக்கும். ஒரு 10 மணி அப்படின்னா 10 டைம் அது அப்படியே ஆடி ஆடி மணி அடிக்கும். அந்த பெண்டுலம் வந்து ஆடிட்டே இருக்கும், வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், அசைஞ்சு மணி சத்தம் எழுப்போம், 10 டைம் அடிக்கும். ஸோ அந்த பெண்டுலம் வைப்ரேட் ஆகும்போதெல்லாம் அந்த ஷிப் வந்து சேல் பண்ணுற மாதிரி, அலையில் மேலும் கீழுமோ உயர்ந்து ஏறி இறங்குற மாதிரி, டான்ஸிங் ஃபிகர்ஸ் வர மாதிரி அதெல்லாம் அவர் செட் பண்ணியிருந்தார். Indeed, there was some ground for supposing that Isaac would devote himself to the manufacture of clocks. ஐசக் கிளாக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்மையிலேயே சில காரணங்கள் இருந்தன. Since he had already made one of a kind which nobody had ever heard of before. யாருமே கேள்விப்பட்டிராத ஒரு கடிகாரத்தை அவர் ஏற்கனவே தயாரிச்சிருந்தார். It was set going not by wheels and weights like other clocks but by the dropping of water. அந்த கிளாக் அவர் தயாரிச்சிருந்த அந்த கிளாக் மற்ற கிளாக் மாதிரி கிடையாது, வீல்ஸில் வெயிட்ஸ்லையும் ஒர்க் ஆகிறது கிடையாது. அது எதில் இயங்குச்சுன்னா ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர் கிளாக், அது தண்ணியை வச்சு இயங்கக்கூடிய கடிகாரம் அது. This was an object of great wonderment to all the people in the neighborhood. நெய்பர்ஹுட் அப்படிங்கிறவங்க அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் வீட்டு சுற்றில இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் அது பெரிய வண்டர்மெண்ட், ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வாட்டர் கிளாக் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. And it must be confessed that there are few boys or men either who could contrive to tell what o'clock it is by means of a bowl of water. இங்கே ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். என்னென்னா, there are few boys or men either, யாராக இருந்தாலும், பாய்ஸாக இருந்தாலும் சரி, மென் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த கிளாக் காட்டுற டைம் என்ன அப்படின்னு வாட்டர் கிளாக்கில் பவுல் ஆஃப் வாட்டர் வச்சே டைம் சொல்ல முடிஞ்சுது. பிசைட்ஸ் த வாட்டர் கிளாக், ஐசக் மேட் எ சன் டயல். வாட்டர் கிளாக் மட்டும் இல்லை, ஐசக் சன் டயலையும் மேட் பண்ணார். சன் டயல், சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி மணி பார்க்கக்கூடிய அந்த கடிகாரமும் கண்டுபிடிச்சார். Thus, his grandmother was never at a loss to know the hour, for the water clock would tell it in the shade and the dial in the sunshine. ஸோ அவர் இப்படி கண்டுபிடிச்சதால் வாட்டர் கிளாக், சன் டயல் இந்த ரெண்டுமே அவங்க கிராண்ட்மதருக்கு யூஸ் ஆச்சு. அவங்க மணியை தவற விடவே தேவையில்லை. அவங்க டைம் பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா சூரியன் இருக்கும்போது, சன்ஷைனாக இருக்கும்போது, சூரிய வெளிச்சத்தில் அவங்க சன் டயல் யூஸ் பண்ணி மணி பார்த்துப்பாங்க. சூரிய வெளிச்சம் இல்லாத ஷேடான இடத்துல, நிழலான இடத்துல இருக்கும்போது, இருட்டான இடத்துல இருக்கும்போது வாட்டர் கிளாக்கில் அவங்க மணி பார்த்துப்பாங்க. The sundial is said to be still in existence on the corner of the house where Isaac dwelt. ஐசக் வாழ்ந்த வீட்டில் அந்த சன்டயல் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கார்னரில், அந்த வீட்டில் ஒரு கார்னரில், ஒரு மூலையில் அந்த சன்டயல் இப்போ கூட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. ஐசக் கிட்ட ஒரு பெரிய திறமை என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கூட அவர் நாலேஜ் வாங்கிக்குவார். அதாவது அறிவை பெறக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. சின்ன விஷயங்கள்லேருந்தே பல பெரிய விஷயங்களை அவர் கண்டுபிடிப்பார். அந்த திறமை அவர்கிட்ட இருந்துச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், வாட் மெத்தட் டு யூ சப்போஸ் ஹி டுக் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்ட்? காற்றோட வலிமையை பற்றி அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஹி ஜம்ப்டு எகெயின்ஸ்ட் த விண்ட். காற்றுக்கு எதிராக அவர் குதித்தார். காற்று வீசும்போது அதற்கு எதிராக குதிக்கிறார், ஜம்ப் பண்ணுறார். அண்ட் பை த லென்த் ஆஃப் ஹிஸ் ஜம்ப் he could calculate the force of a gentle breeze, a brisk gale or a tempest. அப்படி குதிக்கும்போது
அவர் எவ்வளோ லென்த்து குதிக்கிறாரோ, எவ்வளோ தூரம் குதிக்கிறாரோ அதை வச்சு அவர் கால்குலேட் பண்ணார் காற்றோட வலிமையை. ஜென்டில் ப்ரீஸா, மென்மையான தென்றல் காற்றா வீசுதா, இல்லை பிரிஸ்க் கேல் கடுமையான காற்றா வீசுதா, டெம்பஸ்ட் சூறாவளி காற்றா வீசுதா அப்படிங்கிறதையெல்லாம் அவர் எந்த அளவு ஜம்ப் பண்ணியிருக்காரோ அந்த லென்த்தை வச்சு கால்குலேட் பண்ணார். Thus, even in his boys' sports, he was continually searching out the secrets of philosophy. இது மாதிரி அவர் பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் சின்ன சின்ன விளையாட்டுகள்லேருந்து கூட அவர் வாழ்க்கையோட தத்துவத்தை தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, ஃபிலாசபின்னா தத்துவம் அப்படின்னு அர்த்தம். சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அதாவது தத்துவத்தோட ரகசியங்களை அவர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். சின்ன சின்ன விளையாட்டுகள்லேருந்து, பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கூட, சின்ன சின்ன விளையாட்டுகள்லேருந்து கூட அவர் தொடர்ந்து அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். Not far from his grandmother's residence, there was a windmill which operated on a new plan. ஐசக்கோட கிராண்ட்மாவோட ரெசிடென்ஸ்க்கு பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விண்மில் இருக்குது. விண்மில் அப்படின்னா காற்றாலை அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றாலையால் இயங்கக்கூடிய ஒரு மில் இருக்குது. அந்த மில் ஒரு நியூ பிளானில் இயங்கிட்டுருக்கு. ஐசக் வாஸ் இன் த ஹேபிட் ஆஃப் கோயிங் தேர் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் வுட் ஸ்பெண்ட் ஹவர்ஸ் இன் எக்ஸாமினிங் இட்ஸ் வேரியஸ் பார்ட்ஸ். ஐசக் என்ன பண்ணுவார்னா அந்த மில்லுக்கு போயிடுவார், அடிக்கடி அங்கே போயிடுவார், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அந்த மிஷினில், அந்த மில்லில் இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணுவார். எக்ஸாமின்னா ஆராய்ந்து பார்ப்பார். While the mill was at rest, he pried into its internal machinery. Pried means investigate. மில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது, ஓடாமல் இருக்கும்போது ஐசக் என்ன பண்ணுவார்னா அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மிஷினரி இருக்கும் இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய மிஷினரி ஐட்டம்ஸ் அதையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். நல்லா என்னன்னு துருவி பார்ப்பார். எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது, எப்படி இயங்குது அதையெல்லாம் பார்ப்பார். When its broad sails were set in motion by the wind, he watched the process by which the millstones were made to revolve and crush the grain that was put into the hopper. ஸோ ஹாப்பர் அப்படிங்கிறது ஃபனல் ஷேப்டு பின்ஸ். அது எதுக்காகனா ஃபார் ஃபீடிங் கிரெயின்ஸ் இன்ட்டு மில்ஸ். அந்த கிரெயின்ஸ் தானியங்களையெல்லாம் உள்ளே போட்டால் அது மாவாக அரைக்கும் இல்லையா, அதுதான் ஹாப்பர் அப்படின்னு சொல்கிறது. அதையெல்லாம் அவர் வாட்ச் பண்ணுவார். ஐசக் அது எப்படி எங்குது, காற்று வீசும்போது அந்த மில் ஸ்டோன் சுற்றும், ரிவால்வ் ஆகும், சுற்றி வரும். அந்த ப்ராசஸை பார்த்துட்ருப்பார். எப்படி காற்று வீசும்போது கரெக்ட் அந்த மில் ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி சுற்றுது, அந்த கிரெயின்ஸ் எல்லாம் தானியங்களையில் எப்படி க்ரஷ் பண்ணுது, நசுக்குது, எப்படி பவுடராக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பார். ஆஃப்டர் கெய்னிங் எ தரோ நாலேஜ் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹி வாஸ் அப்சர்வ்ட் டு பி அன்யூஸ்வலி பிஸி வித் ஹிஸ் டூல்ஸ். இந்த விண்மில்லை பற்றின தரோ நாலேஜ், அதாவது முழுமையான அறிவு அவருக்கு இப்போ கிடைச்சிருச்சு. எப்படி அந்த ப்ராசஸ், எப்படி தானியங்களையெல்லாம் பவுடராக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டார். அந்த மிஷினரி பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டார். அதை பற்றின ஒரு நாலேஜ் அவருக்கு கிடைச்சதுக்கப்புறமா அவர் எப்போவுமே வழக்கத்துக்கு மாறாக அவரோட டூல்ஸோடு ரொம்ப பிஸியாகவே இருந்தார். இட் வாஸ் நாட் லாங் பிஃபோர் ஹிஸ் கிராண்ட்மதர் அண்ட் ஆல் த நெய்பர்ஹுட் நியூ வாட் ஐசக் ஹேட் பீன் அபவுட். ஐசக் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகலை. அவரோட பாட்டிக்கும் அவரோட நெய்பர்ஹுட் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் டூல்ஸ் வச்சு ஐசக் வழக்கத்துக்கு மாற பிஸியாக இருந்தார் இல்லையா, அப்படி என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரல, சீக்கிரமாகவே தெரிஞ்சிருச்சு. ஹி ஹேட் கன்ஸ்ட்ரக்டட் எ மாடல் ஆஃப் த விண்மில். அந்த விண்மில் மாதிரியே ஒரு மாடல் விண்மில் இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தார். தோ நாட் ஸோ லார்ஜ், அவ்வளோ பெருசாக இல்லை. ஐ சப்போஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த பாக்ஸ் ட்ராப்ஸ் விச் பாய்ஸ் செட் டு கேட்ச் ஸ்குவரல்ஸ், எட் எவ்ரி பார்ட் ஆஃப் த மில் அண்ட் இட்ஸ் மெஷினரி வாஸ் கம்ப்ளீட். அந்த மில் ரொம்ப பெருசு இல்லை. எப்படி இருந்துச்சு அப்படின்னா சின்னது தான். இந்த பசங்கள்லாம் அணில் பிடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, பாக்ஸ் ட்ராப்ஸ், பொறி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான். அந்த பாக்ஸில் தான் அவர் செஞ்சுருந்தார் அந்த விண்மில்லை, மாடல் விண்மில்லை. பட் அதில் நிஜமான விண்மில்லில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாரோ அது எல்லா மெஷினரி பார்ட்ஸும் இதுலேயே இருந்தது. இட்ஸ் லிட்டில் செயில்ஸ் வேர் நீட்லி மேட் ஆஃப் லினன். லினன்னா சணல் நார். அதாவது சணல் நார் துணியில் அந்த செயில்ஸ், அந்த ரெக்கை இருக்கும் இல்லையா, அதை தயாரிச்சிருந்தார். நல்லா நீட்டாக நேர்த்தியாக அழகாக பண்ணியிருந்தார் அந்த ரெக்கையை. அண்ட் வேர்ல்டு ரவுண்ட் வெரி ஸ்விஃப்ட்லி வென் த மில் வாஸ் பிளேஸ்டு இன் எ ட்ராட் ஆஃப் ஏர். காற்றுல வைக்கும்போது அது அழகாக சுற்றுச்சு. ஈவன் எ பஃப் ஆஃப் வின் ஃப்ரம் ஐசக்ஸ் மவுத் ஆர் ஃப்ரம் எ பேர் ஆஃப் பெல்லோஸ் வாஸ் சஃபிஷியன்ட் டு செட் த செயில்ஸ் இன் மோஷன். சும்மா அது காற்று பட்டாவே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஐசக்கோட வாயிலிருந்து
காற்று ஊதுனால கூட இல்லை காற்று கிடைச்சா கூட அந்த விண்மில் வந்து இயங்குச்சு, சுற்றுச்சு. அதுவே அதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. And what was most curious, if a handful of grains of wheat were put into the little hopper, they would soon be converted into snow white flour. இதில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ், கைப்பிடி அளவு அந்த வீட் எடுத்து, கோதுமை எடுத்து அந்த ஹாப்பருக்குள்ளே போட்டால் அது வெளியில் வரும்போது ஸ்னோ ஒயிட் ஃப்ளோரா, மாவாக அது வெளியில் வந்துச்சு. அதாவது அந்த சின்ன மாடல் விண்மேல் கூட அந்த வீட்டை, தானியத்தை அரைச்சி மாவாக கொடுத்துச்சு. Glossary. Ingenuity. Ingenuity means the ability to invent things or creativity. அதாவது புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வென்ட் திங்ஸ், புதுசாக கண்டுபிடிக்கிறது. கிரியேட்டிவிட்டினா புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த புத்தி கூர்மை, அதுதான் இன்ஜென்யூட்டி. கான்ட்ரிவ்ட் மீன்ஸ் கிரியேட்டட் ஆர் இன்வென்டட், கண்டுபிடிக்கிறது, உருவாக்குறது. அப்ரெண்டிஸ், ஒர்க்ஸ் ஃபார் சம்மன் டு லேர்ன் ஸ்கில்ஸ், அதாவது பயிற்சி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக சம்பளம் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேலையை கற்றுக்கிறதுக்காக, அதுதான் அப்ரெண்டிஸ். அக்வயரிங் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெசனில் அக்வயரிங் மீன்ஸ் கெட்டிங் நாலேஜ் ஆர் ஸ்கில், பெற்றுக்கொள்ளுதல், அறிவை பெற்றுக்கொள்ளுதல், ஸ்கில்லை கற்றுக்கிறது, ஸ்கில்லை பெறுவதற்கு, அறிவை பெறுவதற்கு அப்படின்னு அர்த்தம். காஜ் மீன்ஸ் ஹியர் எஸ்டிமேட் ஆர் டிடர்மைன். காஜ் அப்படிங்கிறது இந்த லெசனில் என்ன மீனிங்கில் வருதுன்னா அளவைகள், மீட்டர், சென்டிமீட்டர், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அளவைகள், லிட்டர், இதுதான் காஜ். ப்ரைட் மீன்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுனா துருவி தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை ரொம்ப துருவி பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அதுதான் ப்ரைடு. ஹாப்பர்ஸ் மீன்ஸ் ஃபனல் ஷேப்டு பின்ஸ் ஃபார் ஃபீடிங் கிரெயின்ஸ் இன்டு மில்ஸ். மில்லுலலாம் இருக்கும் ஹாப்பர் அப்படிங்கிறது. நம்ம கிரெயின்ஸை, தானியங்களை உள்ளே போட்டால் அது என்ன பண்ணும், அதுக்குள்ளே தான் போடுவோம், ஹாப்பரில் போடுவோம், அது நம்ம பவுடராக்கி வெளியில் கொடுக்கும். ஃபனல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பின்ஸ், அது அண்டா மாதிரி இருக்கும், அதை தான் ஹாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.